லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணும்போது நாம் கவனிக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது. நாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் எப்படி இருந்தோம்? ஒரு கோபம் நமக்கு வருது, இல்லை கவலை நமக்கு வருது, இல்லை நம்ம எதையாவது பார்த்து சந்தோஷப்படுறோம், உற்சாகப்படுறோம் அப்படின்னா அது முழுமையாக இருக்கும். நம்ம முழுமையாக சந்தோஷப்படுவோம், முழுமையாக கோவப்படுவோம், முழுமையாக கவலைப்படுவோம். அதில் அந்த ரெண்டாவது சிந்தனையே நமக்கு இருக்காது. நாம் எப்படி இருந்தோமோ அப்படி பூரணமாக இருந்தோம். ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி, நெகட்டிவிட்டி இதோட வேல்யூ என்னன்னு நமக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி, அதாவது ஒரு கோவப்படும் போது கூட என்னடா நம்ம கோவப்படுறோமே, இது நெகட்டிவிட்டி ஆச்சே, இது நம்ம லைஃப்பில் இன்னும் அதிகமான நெகட்டிவிட்டியை அட்ராக்ட் பண்ணுமே, நாம் இதை செய்யக்கூடாது, இது ஏன் நமக்கு தோணுது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம மனசில் ஒரு போராட்டம் ஆரம்பிக்குது. இந்த போராட்டம் இயல்பாக அந்த கோபம் வந்திருந்தா கூட ஒரு 10-15 நிமிஷம், மேக்சிமம் ஒரு 1 ஹவரில் போயிடும். ஆனால் இந்த போராட்டம் என்ன பண்ணிருச்சு, 1 மணி நேரத்தில் தீர வேண்டிய அந்த கோபத்தை போராடி 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 அதோட வலிமையை இன்னும் அதிகரித்து அந்த எண்ணம் முழுமையாக வெளிப்படுற வரைக்கும் அந்த எண்ணத்திலிருந்து நம்ம வெளிவர முடியாது. இதுதான் மனசோட இயல்பு. அப்போ அது ஒரு பக்கம் போராட, நாம் அதை வெளியே விடாமல் ஒரு பக்கம் போராட, இந்த போராட்டம் ஒரு மகாபாரத யுத்தம் மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்குள்ள நடந்துருந்துச்சுன்னா நிச்சயமா இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்குள்ள இருக்க வாய்ப்பு இருக்கு. நாம் எனி டைமும் ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கும். நாம் இது சரி பண்ணுறதுக்கு தானே செய்கிறோம், நம்ம எதிர்மறையை நம்ம மனசுல இருந்து எடுக்கிறதுக்காக தானே இந்த போராட்டம் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இது சரியான வழி இல்லை. உங்கள் எதிர்மறையோட போராட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு என்ன உணர்வு வந்தாலும் ஆன் ஸ்பாட் அந்த உணர்வு வெளிப்படும் போது உங்களால் தடுக்கவோ அதை அடக்கவோ முடியாது. இதுதான் இயற்கை. இதை நீங்கள் மீறவே முடியாது. அப்படின்னா உங்கள் எதிர்மறையை எப்படி கையாளுறது? உங்கள் எதிர்மறையோட நீங்கள் போராடுறத நிப்பாட்டுங்க. உங்கள் எதிர்மறை முழுமையாக வெளிப்பட அனுமதிங்க. இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். இந்த எதிர்மறை எங்கேருந்து வருது, இது எதனால ஏற்பட்டுதுங்கிற ஒரு தெளிவு எதிர்மறையை கையாள போதுமானது. நாம் எதிர்மறையை அடக்க முடியாது, அழிக்க முடியாது. அதோட போராடுறதெல்லாம் நம்மளுடைய எதிர்மறையை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ எதிர்மறையோட போராடுறத இன்னையோட இந்த நிமிஷத்தோட விட்டுருங்க. உங்களுக்கு கோபம் வந்தால் வரட்டும், கவலை வந்தால் வரட்டும், பயம் வந்தால் வரட்டும், எல்லாம் ஃபுல்ஃபில்டாக வெளியில் வரட்டும். நீங்கள் அது எல்லாத்தையும் சும்மா கவனிங்க. அது போதுமானது. உங்களுக்குள்ள இந்த கோபம், இந்த பயம், இந்த கவலை இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணர்றதே, அதை அனுமதிக்கிறதே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையாக அமையும். ஸோ எதிர்மறையோட போராடுறத நிறுத்துங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பாசிட்டிவிட்டி. எப்படி பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது? மனசை பற்றின ஒரு முக்கியமான விஷயத்த எப்பவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மனசு ஒரு செயலை செய்யணும்னா முதல்ல அதுக்கு புரியணும். ஏன் இந்த செயலை செய்யணும்னு புரியணும். புரிஞ்சாதான் அந்த செயலை செய்யும். உதாரணத்துக்கு, நீங்கள் ஏன் நேர்மறையாக இருக்கணும், ஏன் நீங்கள் பாசிட்டிவிட்டியாக இருக்கணும், அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு மனசார நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அதை நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னு அவசியமே இல்லை. ஒவ்வொரு செயல்கள்லையும் மனசு தானாகவே அந்த விஷயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவங்கள் கடந்த காலத்தில் நிறைய இருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நாம் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருப்போம். அந்த தவறுன்னு உணர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப அந்த தவறை நம்ம செய்ய போகும்போது நமக்கு தானாக உள்ளுணர்வு ஏற்பட்டு அந்த தவறை நம்ம திரும்ப செய்யாமல் தவிர்த்து நிறைய விஷயங்கள் மாறி நிறைய அப்டேட் நடந்திருக்கும் நம்ம மனசுக்குள்ள.
மனசு இப்படிதான் வேலை செய்யும். மனசுக்கு ஒரு விஷயத்தை ஏன் செய்யணும்னு புரிஞ்சா மட்டும்தான் அதுல தானாவே ஈடுபடும். மற்றபடி நீங்க எந்த அளவுக்கு அதை புஷ் பண்ணாலும் அது கண்டிப்பா செய்யாது. அதனால நேர்மறையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஏன் இருக்கணும், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே நீங்க சில கேள்விகள் கேளுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதோ அதோட விட்டுருங்க. கண்டிப்பா காலையில இந்த பயிற்சி, நைட் அந்த பயிற்சி, இதெல்லாம் செஞ்சாதான் நேர்மறையை வளர்க்க முடியும். நிச்சயமா நேர்மறையை வளர்க்க பயிற்சிகள் உதவி செய்யும். ஆனா அது உங்க மனசார இருக்கணும். முழுமையா ஈடுபடணும்னு நினைக்கிற மனசுக்கு தான் பயிற்சி ஒரு படி. அதை யூஸ் பண்ணி அது நேர்மறையை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். பட் ஏன் நேர்மறையாவே இருக்கணும் அப்படின்னு புரியாத மனசுக்கு நீங்க புஷ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமா அது இன்னும் நெகட்டிவிட்டியை ஜாஸ்தி பண்ணும். அதோட அந்த ப்ராக்டிஸில் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட்டு வெறுமனே பாசிட்டிவாக இருக்கணும் 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 அந்த மாதிரி தாட்லாம் உருவாக்கிக்காம ஏன் நேர்மறையாக இருக்கணுன்றத தெளிவாக உணர முயற்சி பண்ணுங்க. அதை நீங்கள் தெளிவாக உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நேர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் இன்வால்வ் ஆகும். அதுக்கப்புறமா நேர்மறையாக இருக்கிற தேவையான விஷயங்களை உங்கள் மனசு தானாகவே தேடும்போது நேர்மறைக்கான பயிற்சிகளை எடுத்து செய்ய ஆரம்பிங்க. நிச்சயமாக பூரணமான நேர்மறை உணர்வு, ஒரு நேர்மறை தன்மை நம்ம மனசுக்கு அதிகபட்சமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நேர்மறையும் எதிர்மறையும். நேர்மறை இருக்கிற இடத்துல எதிர்மறை இருக்கும், எதிர்மறை இருக்கிற இடத்துல நேர்மறை கண்டிப்பாக இருக்கும். இதோட பெர்சன்டேஜ் வச்சு தான் நம்மளோட லைஃப்பில் எல்லாமே. கம்ப்ளீட்டாக நெகட்டிவே இல்லாத ஆட்களே கிடையாது, கம்ப்ளீட்டாக பாசிட்டிவ் இல்லாத ஆட்களே கிடையாது. அதனால நேர்மறையாக இருக்கிறது ஏதோ ரொம்ப பெரிய விஷயம்னோ அது ஒரு மலை மாதிரி கற்பனை பண்ணாதீங்க. நேர்மறையாக இருக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம், ரொம்ப இயல்பான விஷயம். இன்னும் சொல்லப்போனால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இயல்பாகவே நாம் நேர்மறையாக தான் இருந்தோம். அதனால தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து போட்டுக்கிற துணிமணி, நம்மளுடைய வேலை, நம்மளுடைய உறவுகள், இது எல்லாமே இன்னும் இணக்கமாக இருக்குது. நம்மளுடைய லைஃபு 100க்கு 90% நல்லாவே இருக்குது. 10% தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நம்ம மனசு இந்த 10% மட்டும்தான் திங்க் பண்ணுறதுனால நம்ம லைஃபே ஏதோ ரொம்ப சோகமான ஒரு வாழ்க்கை மாதிரி நமக்கு தெரியுது. அதனால நம்ம இயல்பாகவே பாசிட்டிவ் தான், இயல்பாகவே நேர்மறையான ஆட்கள் தான். அதனால் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஃபைனலைஸ்டாக சொல்லணும்னா 2 விஷயம்தான். எதிர்மறையோட போராடாதீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எதிர்மறையோட போராடாதீங்க. அது என்ன, எங்கிருந்து வந்தது, அந்த தெளிவு மட்டும் போதுமானது. 2வது விஷயம், நேர்மறையா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது இயல்பானது. நேர்மறையா இருக்கிறது ஏன், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்தா அது தானாவே உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியா மாறும். ஸோ இந்த 2 விஷயத்த உங்க மனசுல திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணி பாருங்க. முடிஞ்சா இந்த விஷயத்த திரும்ப ஒரு தடவை முழுசா கேளுங்க. இந்த விஷயம் ஃபுல்ஃபில்டா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ஈர்ப்பு விதியை யூஸ் பண்றதுக்கு, லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்றதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா அமையும். இன்னும் சொல்ல போனா இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையை வச்சுட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட உங்களுடைய கேள்விகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தின அபிப்பிராயங்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.